உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சரும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மூத்த தலைவருமான மாயாவதி ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு அங்கே மேடையில் உரையாற்றியிருக்கிறார். மாநில அரசு இந்த வழக்கை சிபிஐயிடம் கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். எங்களுக்கு நியாயம் அளிக்க வேண்டும் தமிழக அரசு என்று பேசியிருக்கிறார். மேலும் பகுஜன் சமாஜ் கட்சியினருக்கு சட்டத்தை நமது கையில் எடுக்க வேண்டாம் என்று மாயாவதி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சி ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்திற்கு உறுதுணையாக நிற்கும். சட்டம் ஒழுங்கை சீர்படுத்த தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுக்கிறோம். பிற்படுத்தப்பட்ட எளிய மக்களின் நலனை தமிழ்நாடு அரசு பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் அவர் முன்வைத்திருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங்கை போலவே கட்சியின் தொண்டர்கள் அனைவரும் அர்ப்பணிப்போடு செயல்பட மாயாவதி மேடையில் கோரிக்கை விடுத்திருக்கிறார். தொடர்ந்து இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைகிறார். கணபதி, ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் மாயாவதி. மேடையில் அவர் உரையாற்றினார். அந்த தருணத்தில் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்றத விளக்குங்க. மிகவும் முக்கியமாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலே சிபிஐ விசாரணை தேவை என வலியுறுத்தியிருக்கிறார். அதற்கு அவர் என்ன காரணங்கள் என்பதையும் விளக்கியிருக்கிறார். ஒன்று, இதுவரை கைது செய்யப்பட்டவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை என மாயாவதி தெரிவித்திருக்கிறார். உண்மையான குற்றவாளிகளை இதுவரை பிடிக்கவில்லை எனவும் விரைவாக உண்மையான குற்றவாளிகளை பிடிக்க வேண்டும், அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் எனவும் மாயாவதி குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவேதான் இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என அவர் பலமுறை தனது பேச்சிலே குறிப்பிட்டார். இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைத்தால் உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்பது அவருடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த வழக்கு விஷயத்தில் அவர் குறிப்பிட்டிருப்பது என்னவென்றால், தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு என்பது இருப்பதாகவே தெரியவில்லை. ஏனென்றால் அவருடைய இல்லத்தருகேயே ஆம்ஸ்ட்ராங் இப்படி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு இல்லாத சூழலைத்தான் காட்டுகிறது என மாயாவதி குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆகவேதான் ஒரு புறம் அவருடைய குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கும் நிலையிலே மறுபுறம் சிபிஐ விசாரணை தேவை என கோரிக்கை வைத்திருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கட்சிக்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டார் எனவும் ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை செய்து வந்தார் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இத்தகைய தருணத்திலே கட்சி மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருக்கிறது. மிகவும் துக்ககரமான இந்த சூழலிலே பகுஜன் சமாஜ் கட்சி ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்துக்கு உறுதுணையாக இருக்கும் எனவும், அதே சமயத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தொண்டர்கள் சட்டம் ஒழுங்கை தங்களுடைய கையில் எடுக்க வேண்டாம் எனவும் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். அதாவது நாம எதுவும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம், சட்டம் ஒழுங்கு தனது பணியை செய்யட்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். ஆகவேதான் இந்த விஷயத்திலே சிபிஐ விசாரணை தேவை எனவும், தமிழ்நாட்டிலே தலித் மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஆகியோருடைய நலன் காக்கப்பட வேண்டும் எனவும், இந்த படுகொலை காரணமாக அவர்கள் கலக்கமடைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையிலே தமிழக அரசு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கை சீர்படுத்த வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்துள்ளார். கணபதி, ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட அன்றைக்கு இரவே தீவிரமான தேடுதல் வேட்டை நடைபெறுகிறது. 8 பேர் போல கைது செய்யப்படுகிறார்கள். மாநில காவல்துறை தலைமை அதிகாரியும் தொடர்ந்து காவல் ஆணையரும் தொடர்ந்து அதற்கான விளக்கங்களை கொடுக்கிறார். உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற கிளாரிபிகேஷனை கொடுக்குறாங்க. இப்போ இதையெல்லாம் தாண்டியும் சிபிஐ விசாரணை கோர மாயாவதி சிபிஐ விசாரணை கோர என்ன காரணம்? உண்மையான குற்றவாளிகள் அவர்கள் இல்லை அப்படின்ற விஷயத்தை அவர் வலியுறுத்த என்ன காரணம்? எதனால திருப்தி அடையவில்லை தமிழக அரசினுடைய நடவடிக்கைகளில்? பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் கருத்து, இதுவரை கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை, அவர்களை பின்னணியில் இருந்து யாரோ இயக்குகிறார்கள் என்கிற திசையிலே இருக்கிறது. ஆகவேதான் ஏற்கனவே பகுஜன் சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த பலரும் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இதுவரை கைது செய்யப்பட்டவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல, உண்மையான குற்றவாளிகள் பின்னணியில் ஒளிந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் குற்றம் சாட்டி வருகிறார்கள். அந்த விவரம் மாயாவதிக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கலாம். ஆகவேதான் அதன் அடிப்படையில் தான் அவர் சொல்கிறார், உண்மையான குற்றவாளிகளை தீவிரமாக செயல்பட்டு பிடிக்க வேண்டும் எனவும், இதுபோல் பிடித்திருக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது எனவும், ஆனால் இதுவரை பிடிக்கப்பட்டவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது அவருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஆகவேதான் சிபிஐ விசாரணை நடக்க வேண்டும். சிபிஐ விசாரணை நடைபெற்றால். நன்றி கணபதி, உங்களுடைய விவரங்களுக்கு. மாநில அரசு இந்த வழக்கை சிபிஐயிடம் உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்று மாயாவதி தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். சட்டம் ஒழுங்கை தமிழக அரசு சரி செய்ய வேண்டும்
என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.